ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப்டாப் டெஸ்க்டாப் அசசரிஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற லேப்டாப் டெஸ்க்டாப் அசசரிஸ் இதுதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிராண்டோட டிடபிள்யூ மாடல் நம்பர் பார்த்தோம்னா கோ டேங்கோ. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து பேஸ் எஃபெக்ட் நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இது ஒயிட் கலரில் இருக்கனால நல்லா நம்ம காதில் வச்சுருக்கும் போது ரிச் லுக் இருக்கும். இதில் வந்து சி டைப் போட்டிருக்கனால ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது, இது வந்து ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் மீன்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம பைக்கில் போகும்போது இதை வச்சுருக்கும்போது வேர்த்தாலும் அதனால் இதில் இருக்க ஸ்பீக்கர் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி இது வாய்ஸ் அசிஸ்ட் வந்து எதுனாலும் சப்போர்ட் பண்ணும். கூகுளோட அசிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஐஃபோனோட சிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ரெண்டுமே வாய்ஸ் அசிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இதுக்கு வந்து டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நம்ம இயர்பட்ஸ்லேயே வால்யூமை கூட்டி குறைக்க, கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ண, காலை ட்ராப் பண்ண, இது வந்து இயர்பட்ஸ்லேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணோம்னா டிடபிள்யூஎஸ் நல்லா சேஃபாக ஒரு தெர்மாக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த தெர்மாக்குள் கடியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க. சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டுக்கு பின்னாடி பார்த்தோம்னா அவங்க ஃபிங்கர்ஸ்லேருந்து ஒரு தேங்க்யூ அவங்க சைனோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாரண்டி கார்டில் அது நம்ம வாரண்டி டீட்டெயில்ஸ்லாம் எப்படி செக் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ டிடபிள்யூஎஸ் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். டிடபிள்யூஎஸ் வந்து நம்ம ஒயிட் கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதே இதில் பிளாக் கலரும் அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்தீங்களா ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லி அவங்க விரல் படம் போட்டு வச்சுருக்காங்க. வாங்க ஓப்பன் பண்ணி நம்ம இயர்பட்ஸை வெளியே எடுப்போம். ஓப்பன் பண்ணோடனே ரெட் கலர் லைட் எரியுது. நம்ம இப்போ அது வெளியே எடுத்தோம் அப்படின்னோம்னா ரெடி டு பேர் கண்டிஷனில் வந்துடும். இது ஓப்பன் பண்ணோடனே ரெட் கலர் லைட் இது எதனாலனா அது சார்ஜிங் ஆகிக்கிட்டு இருக்குன்னு இண்டிகேஷன் காட்டுது. வெளியே எடுத்தோடனே இந்த லைட் வந்து அமர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும். ரெடி டு பேர் ஸ்டேட் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி. வாங்க இதப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். மொபைலில் இருந்தால் காமிக்குது, ஃபிங்கர் மாடல் நம்பரோட காமிக்குது. இப்போ நம்ம பேர் கொடுக்குறோம். பேர் ரெக்வஸ்ட் கேட்குது. பேர் கொடுத்தாச்சு. சார்ஜ் 100% இருக்குது. சார்ஜிங் இண்டிகேஷன்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் இது பேர் ஆனோடனே இங்கே லைட் வந்து ரெட் கலர் எரிஞ்சது. லைட் ரெட் கலர் எரிஞ்சது ஆஃப் ஆகிடும். நம்ம அடுத்து ஃபோன் பேசும்போது ப்ளூ கலர் பிளிங்க் ஆகும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறது கோகனட் வெப்கேம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கோகனட்னே தேங்காய் நினச்சிடாதீங்க, அது பிராண்டோட நேம். வெப்கேம் பார்த்தீங்கன்னா 720 HD வெப்கேம். இது வந்து இதுக்கு தனியாக டிரைவர் சிடிலாம் கிடையாது, பிளக் அண்ட் ப்ளேலே ஒர்க் ஆகும். மைக் வந்து இம்பிள்டு மைக் கொடுத்துருக்காங்க. மைக்குக்குன்னு தனியாக வயர் எதுவுமே இருக்காது. சைடில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா இது வந்து 30 ஃப்ரேம் ரேட்,
மினிமம் நீங்கள் இந்த 30 ஃப்ரேம் ரேட்டில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வெப்கேம் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு கம்மியாகவும் வெப்கேம் அவைலபிள் இருக்குது. அதை எடுத்திங்கன்னா புள்ளியாக தெரியும் உங்களுக்கு. இதுக்கு கூடனதும் இருக்குது. 60, 120 ஃப்ரேம் ரேட்லலாம் வெப்கேம் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம வெப்கேம் வெளியே வந்தாச்சு. அடிஷ்னலாக உள்ள யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வாங்க வெப்கேமோட குவாலிட்டி எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம். வெப்கேமுக்கு வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்னா, லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா லேப்டாப் பக்கத்தில் வச்சுக்கலாம். அதே இது டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம மானிட்டரில் மேலே இதை பின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம கேமோடில் உள்ள மைக்கு. அந்த மைக்கு அந்த சின்ன ஹோல் மாதிரி இருக்குல்ல, இதுதான் மைக்கு. வெப்கேம் வந்து சிங்கிள் யூஎஸ்பி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. மைக்குக்குன்னு தனியாக எதுவும் ஒயர்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது சேம் கோகனட் பிராண்டில் ஒரு கூலிங் பேட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கூலிங் பேடோட சைஸ் பார்த்தோம்னா 140 mm. இது வந்து சூப்பர் சைலண்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்காது. இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. வாங்க கூலிங் பேடை வெளியே எடுத்து பார்ப்போம். கூலிங் பேடை வெளியே எடுத்தோன்னே வெறும் கூலிங் பேட் மட்டும் வருதுன்னு யோசிக்காதீங்க. உள்ளே கவர் இருக்குங்க பாக்ஸுக்குள்ளே. நாங்கள் புதுசு அன்பாக்ஸ் பண்ணுறோம். கூலிங் பேட் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தோம்னா அதுக்குரிய கனெக்டிவிட்டி கேபிள் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி கேபிள் வந்து யூஎஸ்பி டைப் கொடுத்துருக்காங்க. நமக்கு யூஎஸ்பி டைப்பில் வந்து ஃப்ரண்ட் வந்து மேலும் பேக் வந்து ஃபீமேலும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் மாட்டிட்டோம் அப்படின்னோம்னா இந்த சைடு நம்ம பென்ட்ரைவ் மாட்டி அட் அ டைம் ஒரே யூஎஸ்பி போர்ட், எதுவும் யூஎஸ்பி போர்ட் லாஸ் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நல்ல டிசைன். இது நல்லா யோசித்து டிசைன் பண்ணியிருக்காங்க. தேங்காய்னு பேர் வச்சா நல்லா யோசித்து தான் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக. கீழே வந்து ஸ்டாண்டு தூக்கி விடுற மாதிரி 2 பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நம்ம லைட்டாக லேப்டாப்பை தூக்கி வச்சு யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டு தூக்கி வச்சு யூஸ் பண்ணலாம். வாங்க ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணாமல் ஒரு பவர் பிளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாவ், ஆன் பண்ணோன்னே ப்ளூ கலரில் லைட் எரியுது. இது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. வெறும் ப்ளூ கலர் லைட் மட்டும் மைல்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம நைட் நேரம் இதை மாட்டி லேப்டாப்பில் மாட்டி வச்சு யூஸ் பண்ணோம்னாலும் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். RGBயில் கொடுத்துருந்தாங்கன்னா ஓவராக பிரைட்னஸ் இருக்கும். ப்ளூ மட்டும் கொடுத்தது அது பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட். இது வந்து லேப்டாப் மட்டும் இல்லை, மவுஸ் பேடும் சேர்ந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்ம வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். இதோட பிராண்டு பார்த்தோம்னா மைபடி. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஸ்பெக்கும் வெளியே கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த ஸ்பெக் என்னென்னங்கிறத பார்ப்போம். அதை கொடுத்துருக்காங்க. ஆல் இன் ஒன் போட்டு இது என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ், இந்த லேப்டாப் ஸ்டாண்ட் பார்த்தோம்னா 15 inch லேப்டாப்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப் ஸ்டாண்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து 7 ஆங்கிளில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒயிட் சைஸ் கொடுத்து அதுக்கு வந்து மவுஸ் வைக்கிற மாதிரி, மவுஸ் பேட் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு போக மொபைல் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. இதோட பிளாஸ்டிக் வந்து நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்குங்கிறாங்க. நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி குவாலிட்டி இருக்காங்கிறதையும் செக் பண்ணுவோம். அதே மாதிரி அடிஷ்னலாக ஃபோன் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. பென் வைக்கிறதுக்கு பென் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க.
ஸ்டாண்ட் இதான் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் ஈஸ்வர் மேனுவல் இல்லாமல் அன்பாக்ஸ் பண்ணுறோம். லேப்டாப் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக்கை தூக்கி விட்டுட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணோம்னா ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகும். லேப்டாப் நிற்கிறதுக்காண்டி இந்த ட்ரே கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம தூக்கி விட்டுட்டு பின்னாடி இதை தூக்கணும் அப்படின்னோம்னா அந்த பிளாஸ்டிக்கை தூக்கணும்னா முன்னாடி அட்ஜஸ்டபிள் நம்ம முன்னாடி பாக்ஸில் பார்த்தோம் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டில் லேப்டாப் வச்சுக்கலாம். நமக்கு வேணுங்கிற ஒரு டெஸ்கில் வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு வேணுங்கிற ஹைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தம் இந்த மாதிரி ஒரு 7 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுதான் மொபைல் ஸ்டாண்டு. அடுத்து இது பென் ஸ்டாண்டு. லேப்டாப் பேக் சைடு பார்த்தோம், இந்த ஸ்டாண்டு பேக் சைடு பார்த்தோம்னா ஸ்பாஞ்சில் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயோ காரில் போகும்போதோ இல்லை நம்ம அவுட் சைடு பீச் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணும் போதோ நம்ம மடியில் வச்சு யூஸ் பண்ணோம்னாலும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். Thank you friends. Thank you for watching. Please like and subscribe.